சாம்பல் புதன். நாம் ஆலயத்திற்கு போகிற போது குருவானவர் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். கடவுள் முதலில் மனிதனை உண்டாக்குகிற போது மண்ணினால் அவனை உண்டாக்கினார் என்று திருமறையில் வாசிக்கிறோம். இதை நாம் எங்கு வாசிக்கிறோம்? தொடக்க நூல் 2:7 வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, மண்ணினால் தான் மனிதன் உருவாக்கப்பட்டான். அவனுக்குள் உயிர் தரக்கூடிய மூச்சை கடவுள் வைத்ததினால் அவன் உயிர் பெற்று எழுந்தான். இப்படிப்பட்ட மனிதன் கடவுளுடைய கட்டளையை மீறின பொழுது அது பாவமாக மாறியது. முதல் மனிதனாகிய ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் இந்த மீறுதல் சாபத்தை கொண்டு வந்தது. எப்படிப்பட்ட சாபம்? தொடக்க நூல் 3:19 வாசிக்கிறோம், நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுத்தார். எனவே மண்ணுக்கு திரும்புவாய் என்ற வார்த்தை மனிதனுக்கு கிடைத்த ஒரு தண்டனையை குறிக்கிறது. அவனுடைய பாவத்தினால் உண்டான தண்டனையை குறிக்கிறது. அந்த முதல் பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் அவர்கள் வாழ்க்கையில இருந்து இன்று வரை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் இறந்து மண்ணுக்கு திரும்புகிறார்கள். எனவே இந்த இறை வார்த்தை எதை நமக்கு உணர்த்துவிக்கிறது? நாம் தவறு செய்கிற போது அதற்குரிய தண்டனை நிச்சயம். இதை விளக்க ஓர் சம்பவம் ஒன்றை கூறுகிறேன், கேளுங்கள். ஒருமுறை ஒரு தகப்பனார் தன் மகன் தவறு செய்கிற போதெல்லாம் தன் வீட்டுக்கு அருகில் இருக்கிற மரத்தில் ஆணியை எடுத்து அடித்துக் கொண்டே வந்தார். அந்த வாலிபன் ஒரு நாள் மனம் திரும்பினான். பாவ வாழ்க்கையை விட்டு மனம் மாறினான். கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டான். அவனுடைய சுவாபங்கள் மாறினது. அவன் நல்லவனாக மாறினான். அநேகருக்கு நல்லது செய்யக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக மாறி போனான். இவன் ஒவ்வொரு முறையும் நல்லது செய்கிற போது அவன் தகப்பனார் அந்த மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணியையும் பிடுங்கி எடுக்க ஆரம்பித்தார். ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த மரத்தில் ஆணிகளே இல்லாமல் போனது. காரணம், அவ்வளவு நன்மைகள் அவன் செய்திருந்தான். அப்பொழுது அந்த தகப்பனார் அவனை அழைத்து கூறினார், நீ தவறு செய்கிற போதெல்லாம் ஆணிகளை நான் மரத்தில் அடித்தேன். ஆனால் மனம் திரும்பி நன்மை செய்து கொண்டே வந்தபோது ஆணிகளை நான் பிடுங்கிக் கொண்டே வந்தேன். ஆனால் இதற்கு பின்பு ஒரு உண்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆணிகள் அடிக்கப்பட்ட மரத்தை பார், அங்கு அந்த தழும்புகள் இன்றைக்கும் காணப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன. அதை போலத்தான் நாமும் பாவம் செய்கிற போது அதனால் உண்டாகிற விளைவுகளை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற உண்மையை அந்த தகப்பனார் அவனுக்கு உணர்த்தினார். அந்த தண்டனையை தான் விவிலியம் சாபம் என்று கூறுகிறது. இந்த சாபத்தை நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை சாவின் மூலமாக முறியடிக்கப்படுவதை விவிலியத்தை வாசிக்கிற போது அறிந்து கொள்கிறோம். இன்று நாம் சாபம் நீங்கி ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளும் சிலுவை மரணமும். எனவேதான் இந்த தபசு நாட்களில் கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். எப்படி நம் பாவம் நம்மை விட்டு அகன்று போவதற்கு இயேசுவின் ரத்தம் மாத்திரமே ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள இந்த சிலுவை சிந்தனைகள் நமக்கு உதவி செய்ய போகின்றன. 40 நாட்களும் கேளுங்கள், மனம் திரும்புவோம், புது மனிதனாக மாறுவோம். ஆமென். God bless you.